ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லக்ஷ்மி பிரியா, சுவேதா, சபரிலாம் லைவில் வந்தாங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே சூப்பருங்க. அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப மன கஷ்டத்தில் தான் இருந்தேன். இவங்க லைவை பார்த்ததும் அவங்க எப்போல்லாம் சிரிக்கிறாங்களோ அப்போ கூடவே சேர்ந்து சேர்ந்து எனக்கும் சிரிக்கணும் போல் இருந்தது. கடைசி வரைக்குமே சிரித்தபடியாக தான் இருந்தாங்க. நம்ம சபரி 2 பூனைக்குட்டி வச்சுருக்கும் போது நம்ம லக்ஷ்மி பிரியா கலாய்க்கிறாங்க பாருங்கள். எப்படிலாம் கலாய்க்கிறாங்க தெரியுமா? ஒரு ஸ்க்ரீனில் வந்து எங்கள் 2 பேர் முகம் தெரியுது, இன்னொரு ஸ்க்ரீனில் மட்டும் ஏன் உன்னோட முகம் அவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு சொல்லிட்டு சபரி. உண்மையிலேயே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கணும். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூமா. சூப்பராக இருக்கிறாங்க. சபரியும் ரொம்ப காமெடி தான், நம்ம லக்ஷ்மி பிரியாவும் ரொம்ப காமெடி தான். ரொம்ப பார்க்குறதுக்கே இந்த லைவ் நல்லா இருந்துச்சு. நம்ம சபரி சொன்னார் பாருங்களேன், 6 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு 9 மணி நேரம் ஆச்சான் போயிட்டு சேர. ஒவ்வொரு கடையாக வாங்கி தின்னுன்னு போனால் உண்மையிலேயே இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமியும் சரி, சபரியும் சரி, ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்களாக தான் லக்ஷ்மி பிரியா கூட பழகுறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சீரியலை நம்ம சீரியலாகவே நிறுத்திப்போம். இவங்க மேலே தவறான ஒரு அபிப்பிராயங்களை போட்டு அவங்க பர்சனலுக்குள்ளே நோயிறது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, சபரி கூட ஃபோட்டோ எடுத்து போட்டால் சபரியை கல்யாணம் பண்ணிக்கணும், சுவாமி கூட ஃபோட்டோ எடுத்து போட்டால் சுவாமியை கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் தேவையில்ல. ஃபேன்ஸும் சரி, மற்றவங்களும் சரி. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம்.